Taste the Daily. கோவை மாவட்டத்தில் காங்கிரஸ் ஊராட்சி மன்ற தலைவர் மீது மண்கடத்தல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சூலூர் தாலுகா கிட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரசேகர் தாசில்தாரின் அனுமதியை தவறாக பயன்படுத்தி 500 லோடு கிராவல் மண்ணை சட்டவிரோதமாக கடத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாய உபயோகத்துக்காக மண் எடுப்பதாக கூறி தனிப்பட்ட சொந்த பயனுக்கு இரவு பகலாக மண் கடத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 6 மாதமாக முறையாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாதம் 23,000 ரூபாய் ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டு 7,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த போது சம்பளம் வரவில்லை என்றால் எதற்காக வேலைக்கு செல்கிறீர்கள் என அலட்சியமாக பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறுவதற்கு ஒரு மாவட்ட நிர்வாகம் தேவையா என ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய வந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெஞ்சல் புயல் காரணமாக ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை பார்வையிட சென்ற பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ சந்திரசேகரை கடப்பாக்கம் கிராம மக்கள் முற்றுகையிட்டு குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரை அப்புறப்படுத்தவில்லை என்றும் முறையாக வடிகால் பணிகளை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தனது ஆய்வை பாதியிலேயே முடித்துக் கொண்டு அவர் புறப்பட்டு சென்றார். ஸ்டாலினை போலவே கூட்டணி கட்சியினரும் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலையில் ஏற்கனவே 2 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள மலையில் 80 டன் பாறை மற்றும் மண் சரிந்து மலையடிவாரத்தில் உள்ள வஉசி நகரில் உள்ள ஒரு வீட்டின் மீது விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் கிரிவல பாதையில் தென்கிழக்கு மூலையில் 3வதாக மண் சரிந்தது. இந்த மண் சரிவு காடுகளை ஒட்டி ஏற்பட்டதால் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. தொடர் மண் சரிவுகளால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்திற்குள்ளாகி உள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சில தினங்களாக சாரல் மழையுடன் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் பகல் நேரங்களிலேயே வாகன ஓட்டிகள் சாலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். கடலூர் மாவட்டம் பன்ரோட்டி அருகே மின்சாரம் பாய்ந்து மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். சூரக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் கணவர் இறந்த நிலையில் மகனுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது மகன் வேலைக்காக சென்னை சென்றிருந்த பொழுது தன் வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் வேலையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது மூதாட்டியின் கை அங்கிருந்த மின் கம்பியில் எதிர்பாராத விதமாக பட்டதில் மின்சாரம் தாக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். நாமக்கல் அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆண்டிபாளையத்தை சேர்ந்த சாக்கு வியாபாரி ராமலிங்கம் தனது இருசக்கர வாகனத்தில் ஒரு வழி பாதையில் தவறாக சென்றபோது எதிரில் வந்த அரசு பேருந்து மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது.